கடகராசிக்காரர் உங்களுக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். என்னுடைய லைஃப்பில் ஒரு நல்லதுமே நடக்காதா என ஏங்கிக் கொண்டிருந்திருப்பீங்க. இவ்வளவு நாளாக சனி பகவான் அட்டம சனியாக இருந்து உங்களுக்கு கஷ்டங்களை மட்டும்தாங்க தந்து கொண்டிருந்தவர். இப்போ 7-8க்குரியவர் 9ஆம் இடத்தில் வக்ரமாகிறார். வக்ரமாகும் போது நல்லதும் நடக்கப் போகுது, கெட்டதும் நடக்கப் போகுது. கடன் எல்லாம் முடிய போகுது. உங்களை விட்டு கடன்கள் நீங்கிடும். கடன் எல்லாம் இனிமேல் இரு என்றாலும் இருக்காது பாருங்க. அடுத்தது வியாபாரம், நல்ல வியாபாரம் போக போகுதுங்க. அடுத்து சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால் உங்களுக்கு இருக்கிற தைரியம் அதிகமாக போகுதுங்க. அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். கடன் எல்லாம் அடைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. தேவையில்லாத செலவெல்லாம் குறைச்சி பணத்தை சேமித்து கடன்கள் எல்லாம் கொடுக்க போகிறீங்க பாருங்கள். சிறுக என்றாலும் நீங்கள் சேமிக்க போகிறீங்க இனிமே தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, சமூகத்தோடு தொடர்புடைய தொழிலில் ஈடுபட்டவர்கள் அப்படி இருந்தீங்கண்டா இந்த நேரத்தில் உங்களை பற்றின கருத்துக்கள் எழும் நேரம் இது. ஸோ நீங்கள் உங்களோட தொழிலில் எல்லா விஷயத்துலையுமே பொறுமையாகவும் நேர்மையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த நேரம். தொழில் மட்டுமில்லை, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போதும் கூட அவதானமாக நிதானமாக யோசித்து செயல்படுங்க. பிகாஸ் கம்யூனிகேஷனால் சட்ட சிக்கல்கள் வரக்கூடும். ஸோ அதிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. குடும்ப பிரச்சனையில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ பிரச்சனையெல்லாம் நீங்கிற நேரம் இது. எல்லா குடும்ப பிரச்சனையுமே நீங்கிரும். இப்போ எல்லாமே ஒற்றுமையாகிருவீங்க. அடுத்தது ட்ரூ லவ் உங்களை வந்து சேர்கிற நேரம் இது. தெய்வத்தின் அருள் கிடைக்கும் நேரம் இது. பணவளம் பெருகும். இவ்வாறான நன்மைகள் நடக்கும் காலமாக இது கருதப்படுது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, நெய் விளக்கு போடுங்க, நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.